ஆப்கி அதாலத்தில் வீணா ரமானி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஜெசிகா லால் மர்டர் கேஸில் சாட்சிகளை அழிக்க முயற்சி செய்தார். வீணா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல மேகசின்ஸ்ல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, போலீஸ்க்கு தகவல் சொல்றதுல தாமதம் பண்ணாங்க. கொலை நடந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு அப்புறமும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலையாமே. இது ரொம்ப தப்பான விஷயம். அந்த முதல் நிமிஷத்திலேயே ஷாஹித் முன்ஷி ஓடி வந்தாரு. நான் சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண. அவரோட முதல் ஸ்டேட்மெண்ட்ல போலீஸ்க்கு அவர் முதல்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தான் சொல்லியிருந்தாரு. நாங்க இருந்து ஓடி வந்து இவன் தான் அவர் என்ன சொன்னாருன்னா, பீனா ரமணி தான் என்ன ஃபோன் பண்ண சொன்னாங்க. அவர் உடனே ஆபீஸ்க்கு வெளியே ஓடினாரு. இமிடியேட்டா போலீஸ கூப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிட்ட மொபைல் இருந்துச்சு. அவங்களும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணாங்க. எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க, சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலன்னு சொன்னது தவறு. முதல் 5வது நிமிஷத்திலேயே எல்லாரும் கால் பண்ணாங்க. நம்பர் 100க்கு கால் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம். அங்க இருந்தவங்க எல்லாம் பொறுப்பானவங்க. அதனால எதுக்காக லேட்டா கூப்பிட்டாங்கன்னா, அங்க கொலை நடந்த இடத்துல ரத்த கரைகள் இருந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெசிகா லால் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ரத்த கரையை அழிக்க முயற்சி பண்ணிருக்காங்க, எவிடன்ஸ் அழிக்கவும் முயற்சி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்களே சொல்லுங்க, இதுல என்ன லாஜிக் இருக்கு? அதாவது யார் வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக பதட்டப்பட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் கத்திக்கிட்டு இருக்கேன், போலீஸை கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு. அப்படி இருக்கும்போது நான் ரத்த கரைகளை அழிக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருப்பேனா? உதவி பண்ணோம் நான் நினைக்கும் போது நான் எப்படி இந்த மாதிரிலாம் யோசிப்பேன்? 2வது, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு டேபிள் கிளாத்ல அவங்கள ரேப் பண்ணி கொண்டு போகும்போது அந்த ரத்தம் எல்லாம் அதுல தானே ஒட்டும். 3வது, ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கொண்டு போய் சேர்க்கும் போது அவளை எடுத்துட்டு வந்த அந்த பாய்ஸ், அந்த பொண்ணு ரத்தத்தோட இரும்பி இருக்கா, அந்த ரத்தம் எல்லாம் அந்த பாய்ஸ் ஷர்ட் மேல எல்லாம் பட்டிருக்கு. அந்த ஷர்ட்டை நாங்க போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். ஒருவேளை என் மேல குற்றம் சுமத்தணும்னு நினைச்சா நீ தான் தொடச்சிருக்க, ஷூட் பண்ண பர்சனோட பிளட் அழிச்சேன்னு. அப்ப வேணா நான் தப்பு செஞ்சேன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். என் மேல எதுக்கு அப்படி ஒரு குற்றம் சுமத்துறாங்க? இது ஆரம்பத்துலதே தெளிவா தெரியுது. டிஃபென்ஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா என் மேல அந்த குற்றத்தை சுமத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட கதை. கேஸ் கோர்ட்ல இருந்ததே எங்களால பேசவே முடியல. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எங்களுக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ண, ஷூட் பண்ணவன தடுக்க பார்த்து, அந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி அந்த ரத்த கரையை அழிக்க யோசிச்சுட்டு இருப்பேன்? மனசாட்சி இருக்கவங்க யாராவது அப்படி பண்ணுவாங்களா? நாங்க அங்க போகும்போது பாய்ஸ் ஆல்ரெடி அவங்கள கவர் பண்ணிருந்தாங்க. அதுதான் சரியான விஷயம். ரேப் பண்ணி அவங்கள வெளியே எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஒருவேளை ரத்தம் ஏதாவது அப்படி இருந்திருந்தா நேரடியா டாக்டர் கிட்டே பேசலாம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சுரேஷ் சந்திரா போலீஸ் கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. இது ஏப்ரல் 30, 1999ல மெஹ்ரோலி போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, நான் கிச்சன்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன், ஷூட் பண்ண சத்தம் கேட்டுச்சு. நான் உடனே கவுண்டர் பக்கம் போய் பார்த்தேன். ஜெசிகா லால் மேடம் தரையில விழுந்து கிடந்தாங்க. அங்க ஒரு கெஸ்ட் வந்து துணியும் தண்ணியும் கொண்டு வர சொன்னாரு. நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். அந்த கெஸ்ட் ஜெசிகா லால் முகத்தை தொடச்சாரு. தரையிலையும் ரத்தம் சிந்தி இருந்தது. கெஸ்ட் இதை சுத்தம் பண்ணிடுங்கன்னு சொன்னாரு. அப்போ நான் தரையில இருந்த ரத்தத்தை தொடச்சேன். மேபி இருக்கலாம், இது நடந்திருக்கலாம். நான் மனு சர்மாவை சேஸ் பண்ணிட்டு கேட் வரைக்கும் ஓடிட்டு இருந்த அந்த நேரத்துல இது நடந்திருக்கலாம். அதாவது ஒரு கெஸ்ட் முகத்தை துடைக்கணும்னு சொல்லி இருந்திருக்கலாம். காயப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய யாரா இருந்தாலும் இததான் பண்ணுவாங்க. தண்ணீரை தொடச்சு ஐஸ் வச்சு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது நார்மலான விஷயம்தான். ஆனா நீங்க தரையில இருந்த அந்த ரத்தத்தை எவிடன்ஸா இருக்கும், அதை நாங்க நீக்க முயற்சி பண்ணலன்னு சொன்னீங்க. இல்ல, அந்த எவிடன்ஸ் இருந்திருக்கலாம். போலீஸ் வந்தப்ப அந்த பிளேஸ் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும், நோட்டீஸ் பண்ணிருக்கணும். ஆனா இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்ப கூட கூப்பிடுறேன், வந்து செக் பண்ணலாம். உலகம் முழுவதும் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட லூமினால் மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி ரத்த கரைகளை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தேவையான சாட்சிகளை கண்டுபிடிக்கலாம். ஆனா ரத்தம் ஜெசிகா பாடியில இருந்துச்சு, உடல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்றது போலீஸா இருந்தாலும் அங்க போய் பாத்துருக்கலாமே. அப்புறம் எதுக்கு ரத்தத்தை இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்கணும்? அதுல பாத்தீங்கன்னா சுத்தமா ரெலவன்ஸே இல்லையே. 2 இஷ்யூஸ் இருக்கு. முதலாவது, ரத்த கரையை நீக்கினது சில பேர் சாட்சியை அழிக்கிறதுக்காக பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. 2வது, ஜெசிகா போட்டிருந்த ட்ரெஸ் அது காணாம போயிடுச்சு. அப்படி ஒன்னும் காணாம போகல. நான் உங்க டேபிள் கிளாத்லயே ரேப் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு நாங்க டாக்டர் அலோக் சோப்ரா, ஜஸ்லோக் ஹாஸ்பிட்டலோட டாக்டர், அவரை இங்க இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆனா ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவருடைய 2 ஷோல்டர்ஸ்ல அடிபட்டிருக்கு. அந்த காரணத்தினால அவர் இங்க வர முடியாது. ஆனா நம்ம அவரை லைவ்ல பார்க்கலாம், அவருடைய வீட்ல. அவர்கிட்ட கேட்கலாம். டாக்டர் அலோக் சோப்ரா ப்ளீஸ். டாக்டர் சார், கேள்வி என்னன்னா, ஜெசிகா லால் அணிஞ்சிருந்த உடைகள், அதுல ரத்த கரைகள் இருந்தது. அந்த உடைகள் காணாம போயிருந்ததா? இல்ல, ஜெசிகா லால கொண்டு வந்தபோது
ஒரு ஷீட்லயோ இல்ல டேபிள் கிளாத்லயோ சுத்தி கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் ஈஸியா ஒருத்தரை தூக்கிட்டு வர்றதுக்கு சரியான வழி. அவங்க அணிஞ்சிருந்த உடைகள் அப்படியே தான் இருந்தது. அவங்க உடை அணிஞ்சிருந்தாங்க. அவங்க உடையில அங்கே கொஞ்சம் பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்தது. அப்படி ஒரு நிலைமையில தான் அவங்கள கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டைம்ல யாரும் அவங்களோட உடைகளை கழட்டல. அந்த ஷீட்டோ இல்ல அந்த டேபிள் கிளாத்தோ அவங்கள ராப் பண்ணது அப்படியே இருந்தது. அதாவது பீனா ரமானி அவங்கள எப்படி தூக்கிட்டு வந்தாங்களோ அதே நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. டாக்டர் சோப்ரா அவங்கள அப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்திருந்தப்போ அவங்க உயிர் பிழைப்பாங்கங்கிற நம்பிக்கை இருந்ததா? நீங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக அனுப்புனீங்க? அவங்கள கொண்டு வந்தபோது அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அத சர்க்குலேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. பல்ஸும் பிளட் பிரஷரும் மெஷர் பண்ண முடியாத நிலைமையில இருந்தாங்க. சுவாசிக்கிறதும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. டெக்னிக்கலா அவங்க உயிரோட தான் இருந்தாங்க. ஆனா பிரெயின் டெட் ஆகல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு நாங்க அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணோம். அவங்க லங்ஸ்குள்ள டியூப் போட்டோம், அப்புறம் பிளட் ஏத்துனோம், பல்ஸும் பிளட் பிரஷரும் ஏத்துற மாதிரி சில கெமிக்கல்ஸை கொடுத்தோம். சர்ஜன்ஸையும் நியூரோ சர்ஜன்ஸையும் உடனே வர வச்சோம். இன்ஜுரிய அசஸ் பண்றதுக்காக கேட் ஸ்கேனும் பண்ணோம். அந்த கேட் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு விஷயம் எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது. இந்த மாதிரி இன்ஜுரி ஏற்பட்டா உயிர் பிழைக்கிறது கஷ்டம். அந்த நேரத்துல ஜெசிகா லாலோட பேரண்ட்ஸ் அப்போலோல இன்னும் அட்வான்ஸ்டான நியூரோ டெக்னாலஜி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க சொன்னோம் இந்த சிச்சுவேஷன்ல அதுவும் பெரிய பயன் அளிக்காதுன்னு சொன்னோம். ஆனா அந்த சிச்சுவேஷன் ரொம்ப எமோஷனலா இருந்தது. அவங்க கொண்டு போறாங்கன்னு சொன்னா நாங்களும் அதுக்கு அனுமதிச்சோம். டாக்டர் சார், பப்ளிக்ல இங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்க யாராவது டாக்டர் சோப்ரா கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? நீங்க கேக்குறீங்களா? ஓகே சார், இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் வந்திருக்கு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்றாங்க. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்யன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க டாக்டரா இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்க உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த நாட்டோட மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதலாவதா நான் சில உண்மைகளை கிளியர் பண்ணிட்டுறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. உதாரணத்துக்கு டிஃபென்ஸ் லாயர்ஸ் எங்ககிட்ட கேட்ட கேள்விகள் என்னன்னா, எவ்வளோ ரத்தம் அந்த உடைகளை சிந்தி இருந்துச்சுன்னு. அவங்க ட்ரெஸ் ஒயிட் கலர்ல இருந்துச்சா இல்ல ஒயிட் ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்களா, ஷார்ட்ஸ்ல அது டெனிம் ஷார்ட்ஸா இல்ல வேற ஏதாவது ஷார்ட்ஸான்னு, எவ்வளோ ஆர்டரிஸ், எவ்வளோ வெயின்ஸ், எவ்வளோ கெப்பிலரி டேமேஜ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் பார்த்தா மெயின் விஷயத்தை விட்டுட்டு அதாவது வேற பக்கம் டைவர்ட் பண்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால என்னோட கருத்து என்னன்னா, அதாவது முக்கியமான விஷயத்த மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது இதுல இன்னும் சில பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க சார்பா பீனா ரமானி மாதிரி சில பேர், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சில பேர் உதவி செய்ய நினைச்சாங்க. ஜெசிகா எப்படியாவது காப்பாத்தப்படணும்னு நினைச்சாங்க. அவங்க நேர்மையா பண்ண அந்த விஷயத்த நீங்க சந்தேகப்படாம இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்கும். டாக்டர் சோப்ரா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க லைவ்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மேம், இப்போ டாக்டர் சோப்ரா தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க எந்த தப்பும் செய்யல. அவரு உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. ஆனா உங்களுக்கே தெரியும், நீங்க இப்பவும் அந்த சந்தேக பார்வையிலேயே தான் இருக்கீங்க. ஏன்னா இந்த டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க அவங்கள காப்பாத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பல கேஸ்கள்ல சாட்சியங்கள் பயத்தால காணாம போயிடுவாங்க. அவங்க வரவே மாட்டாங்க. இந்த தடவை அவங்க சாட்சியத்தை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட வாயை அடைக்கிறதுக்கு அவங்களால ஆன எல்லா முயற்சிகளையும் பண்ணுவாங்க. நாங்க சாதாரணமானவங்க, அவங்க பெரிய ஆளுங்க. அவங்களோட கான்டாக்ட்ஸ், ரீச் எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கு. நாங்க கடவுளோட தயவால உயிரோட இருக்கோம். இருந்தாலும் நாங்க கடைசி வரைக்கும் போராடுவோம். இந்த காலகட்டத்துல நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். பீனா, நீங்க இப்போ நீங்க எந்த மாதிரி கஷ்டங்களை சந்திச்சீங்க? நீங்க ஒரு சாட்சி, நீங்க கோர்ட்டுக்கு போய் சாட்சியா நிக்கிறது ரொம்பவே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு நாட்டோட சப்போர்ட் தேவை எங்களுக்கு. ஆனா அது கிடைக்கவே இல்லை. இந்த 7 வருஷம் எங்க ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. கடவுள் துணையா இருக்காரு. அப்புறம் சில உண்மையான நண்பர்கள் கூட இருந்தாங்க. அது மட்டும் தான் எங்களுக்கு துணையா இருந்துச்சு. இந்த நாட்டுல உண்மையான சாட்சியா நிக்கிறவங்க கிட்ட போய் பேசி பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும்.
மத்த நாடுகள் அந்த சாட்சியை ஹீரோவா தான் பாக்குறாங்க. ஆனா இங்க மட்டும் தான் அது தண்டனை மாதிரி ட்ரீட் பண்றாங்க. சாட்சியா இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நாங்க ஜெசிகாக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடுவோம். எங்க கூட யார் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். பினா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அவங்க எப்பவாவது கிட்ட எல்லா விதமான பவரும் இருக்கு, யாராலையும் அசைக்க முடியாது. அவங்க கிட்ட ஆட்சி பலம் இருக்கு, செலவு பண்றதுக்கு நிறைய பணம் இருக்கு. இந்த நாட்டுல என்ன வேணாலும் வாங்க முடியும், எங்க கிட்ட அதெல்லாம் இல்ல. எங்க கிட்ட நேர்மை இருக்கு. எங்களோட நேர்மை தான் இந்த கடைசி வரைக்கும் எங்களை கொண்டு போகும். கண்டிப்பா எங்களோட நேர்மை எங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் கடைசி வரைக்கும். ஆனா இந்த நாட்டோட மக்கள் உங்களுக்கு துணையா இருக்காங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரலையா? இல்ல, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயங்கள பரப்ப ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து ஷாக் ஆயிட்டோம். இதெல்லாம் போய் யார் நம்புவாங்கன்னு நாங்க நினைச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பரும் காப்பி அடிச்சு அதெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. நான் என் லாயர் கிட்ட எப்படியாவது இந்த உண்மையை சொல்லி ஆகணும்னு கெஞ்சி கேட்டேன். ஆனா அவர் சொன்னாரு கேஸ் கோர்ட்ல இருக்குன்னு, அத பத்தி நாம பேசக்கூடாது, ஜட்ஜஸ மதிக்கணும், அத பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. சோ அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு இத்தனை வருஷமா எனக்குள்ளேயே நான் அந்த கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யற ஆளே கிடையாது. என்ன மாதிரி ஆளுங்க கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு மேல இதுல லாஜிக்கே இல்ல. மூளை இல்லாதவங்க கூட இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது லாஜிக் இருக்கா? ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது எப்படி அந்த ரத்த கழையை அழிப்பாங்க? நீங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, யார் இந்த மாதிரி பண்ணுவாங்க? எனக்கு இந்த விஷயத்துல வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, மக்கள் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நீங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பீனா ரமானி மாதிரி ஆட்கள் நம்ம சமூகத்துல இருக்கிறதுனால தான் 7 வருஷத்துக்கு அப்புறம் கூட ஜெசிகாக்கு நீதி கிடைக்கும்னு நம்புறோம். அவங்க சுயநலமா யோசிக்காம ஜஸ்டிஸ்க்காக நின்னதுனால தான் இன்னும் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம நாடு முன்னேறுன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த விஷயத்துல அவங்கள மாதிரியான ஆட்கள் நின்னு போராடுறதுனால தான் இன்னும் இந்த நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. நாம அவங்கள அக்யூஸ் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம நிக்கணும். நம்ம எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னு அவங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம கூட இருக்கணும்.